தொலைந்து போன துவாரகா நகரம். இந்த உலகத்தில் இன்றளவும் புதையலாகவே உள்ள மிக பழமையான மற்றும் சில மர்மங்கள் நிறைந்த நகரங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் கடலில் மூழ்கி மறைந்த நகரமாக கருதப்படும் துவாரகா. பண்டைய கால இந்திய இதிகாசங்களில் முக்கிய இடம் பெற்றவர் வாசுதேவ கிருஷ்ணர். அவரது பேரரசு துவாரகா நகரம். இந்த துவாரகா நகரம் 1 கோடி வருடங்களுக்கு முன் இருந்தது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இது ஒரு கற்பனை தானா, அல்லது உண்மையிலேயே துவாரகா இருந்ததா? 2001ஆம் ஆண்டு இந்தியா குஜராத் கடற்கரையில் நடத்திய ஒரு கடல் ஆராய்ச்சியில் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளிவந்தது. கடலுக்கு அடியில் ஒரு முழு நகரத்தின் சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதில் கட்டிடங்கள், வீதிகள், சிற்பங்கள் இவையெல்லாம் கண்டறியப்பட்டன. இவை ஒரு நகரத்தை சுற்றி காட்டும் வகையில் இருந்தது. அந்த நகரமே துவாரகா என நம்பப்படுகிறது. ஆனால் இந்த நகரம் உண்மையில் வாசுதேவ கிருஷ்ணருடைய துவாரகா தானா? ஏன் அது கடலில் மூழ்கியது? இது ஒரு நிலநடுக்கமா, இல்லையெனில் புனித சங்கல்பமா என்று பல கேள்விகள் உள்ளன. துவாரகா நகரம் இன்றும் மனித அறிவை சோதிக்கிறது. இது கற்பனை அல்ல, வரலாறு. அதன் மர்மம் இன்றளவும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது.